ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு எக்ஸைட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னோட ட்வின் டாட்டர்ஸோட செகண்ட் இயர் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் தான். இதுக்கு பாருங்கள், கேக்குக்கு கட் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். கட் அவுட் பண்ணும்போதே என் பொண்ணு வந்து உட்காந்துட்டா. ஒரு 2 days முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒவ்வொன்றா எடுத்து கட் அவுட். அவளுக்கு பிடிச்சது இந்த கொக்கோ மெலான், கண்மணி, அந்த மாதிரி ரைம்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் தான் நான் ஃபுல்லாக கட் அவுட் பண்ணிட்டேன். எங்கள் ட்வின்ஸுங்கிறதுனால நான் கண்மணியில் இருக்கிற அந்த 2 ஒரு பிக்சரை வந்து அப்படியே அவங்கள சொல்கிற மாதிரி, என் பொண்ணுங்களை சொல்கிற மாதிரி கட் அவுட் ரெடி பண்ணியிருக்கேன். இது ஒன்று ஒன்றா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து அவள் பார்த்துட்டே இருந்தா, என்ன பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் நேரம் அதை வச்சு விளையாடிட்டு இருந்தா. இதெல்லாம் நாங்கள் பண்ணிவிட்டு நான் ஒரு புக்கில் வந்து இதெல்லாம் வச்சுட்டேன். சார்ட் பேப்பரை நல்லா ஒரு 4 ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த கலர் பிரிண்ட் அவுட்டை ஒட்டிக்கிட்டேன். அவ்வளோ ஸ்டிஃபாக நல்லா இதுவாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி புக்கில் வந்து அங்கங்கே வச்சுட்டேன். நான் கொஞ்சம் நேரம் காயட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அவ்வளோ ஆர்வமாக அவள் பார்த்துட்ருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என் பொண்ணுங்க பேர் வந்து ஆத்யா, அதுல்யா. ஸோ அதை வந்து நான் ஸ்கெட்ச் பெனில் எழுதி அப்படியே ஒட்டிட்டேன். செகண்ட் இயர் செலிப்ரேஷன்ஸ்கிறதுனால மேலே பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் லேஸ்ன்னு சொல்லிட்டு கட் பண்ணி ஸ்கெட்ச் பெனில் கலர் கொடுத்துட்டேன். அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. பின்னாடி வந்து டூத் பிக் ஒட்டிட்டு செலோ டேப்பும் போட் பண்ணிட்டேன். தேவண்டாவா அம்மா, உனக்கு கேக் டாப்பர் ரெடி பண்ணிட்டேன். நல்லா இருக்கா? இது அவா, இது அவா, இது டேவ். கேக் மேக்கிங்க்கு போகலாம். இதுக்கு வந்து ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் சாக்லேட்டை நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். நான் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து கேக் மேக்கிங் காமிக்கிறேன். இது வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கு. இதில் பார்த்திங்கன்னா செர்ரி, இந்த 10 rupees செர்ரிஸ் வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு அதில் கொஞ்சம் 1/2 கப் தண்ணி ஊற்றி, சர்க்கரை வேணும்னா போட்டுக்கலாம். அதுலேயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். நல்லா கொதிக்க விட்டு ஆற விட்டு மிக்சியில் அடிச்சிட்டோன்னா நல்லா திக்கான க்ரஷ் நம்மளுக்கு கிடச்சிரும். நான் க்ரஷ்ஷாக வாங்காமல் க்ரஷ் நானே பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணிட்டேன். இதையும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸாக நம்ம பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இதுவும் அந்த ஒயிட் சாக்லேட் கிரேட் பண்ணதும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்குக்கு பால், எண்ணெய், தயிர் எல்லாமே வந்து போட்டு பீட் பண்ணணும். இது பண்ணுறதுக்கு பாருங்கள், என் பொண்ணு எவ்வளோ வந்து அவள் தான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சி பண்ணிட்டான். அவள் குட்டி கையால் இந்த மாதிரி பீட்டிங் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது, ஆசையாக இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணிகிட்ருந்தா பீட்டிங். அவள் கேக்குக்கு அவளே பீட்டிங் பண்ணிகிட்ருந்தா. அந்த பிஞ்சு கையில் பண்ணும்போது அது இன்னும் ஒரு தனி ஒரு ஹாப்பினஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணிடலாம். இதை ஒரு 10 minutesக்கு பீட் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் இதில் வெனிலா எசன்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதுவும் வந்து ஒரு இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் 3 kg கேக் பண்ணுறேன். இப்போ மைதா மாவு, சுகர் பவுடரு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த வெட் இன்க்ரீடியன்ஸோட இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக் பேட்டர் நல்லா ஃப்ரீ ஃப்ளோயிங் கேக் பேட்டராக இருந்ததுன்னா கேக் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி பெரிய டின் வந்து 1.5 கிலோ வந்து பண்ணியிருக்கேன் பெரிய டின்னில். அப்புறம் 1 கிலோ, அப்புறம் 1/2 கிலோ, அந்த மாதிரி டோட்டலாக 2 கிலோ தான் கேக் வரும். நம்ம விப்பிங் க்ரீம் அதெல்லாம் போட்டு இது பண்ணும்போது மொத்த கேக் பார்த்திங்கன்னா 3 kg வந்துடும். இப்போ ஒன்றுக்கும் நான் வெயிட் பார்த்து மெஷர் பார்த்து இந்த கேக் பேக் ஆகிற டைம் நான் வந்து ஓவன்லெஸ் எக்லெஸ் பண்ணியிருக்கேன். ஓவன் இருந்தால் இன்னும் நம்மளுக்கு ஒர்க்கு வந்து ஈஸியாக போகும். இது கொஞ்சம் டீடியஸாக தான் இருந்தது. பட் ஸ்டில் வந்து பொண்ணுக்கு பண்ணணுங்கிற ஒரு ஆசையில் நான் வந்து பண்ணிட்டேன். அவள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணால். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம பேக் ஆனதுக்கப்புறம் இந்த பார்ச்மெண்ட் பேப்பரையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா பேக் ஆகிருக்கு. இது மாதிரி நான் 3 பேட்ச் பண்ணேன். 3 டயர்ஸ்க்கு 3 பேட்ச் பண்ணேன். முதல் பேட்ச் வந்து 1.5 kg, அடுத்து 1 kg, அப்புறம் 1/2 kg அந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். நம்ம தயிர் போட்டால் தான் உங்களுக்கு இந்த ஸ்பாஞ்சினஸ் வரும். சில பேர் வந்து பேக்கிங் சோடா வித் வினிகர் போடுவாங்க. அப்போவும் உங்களுக்கு மாதிரி இந்த மாதிரி ஏரியாக வரும். அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் நான் வந்து வினிகர் ஆட் பண்ணாமல் வெறும் தயிர் மட்டும் போட்டு பண்ணியிருக்கேன்.
நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருந்தது கேக், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ வந்து நான் இது ஒரு 2 டேஸ் பிஃபோர் பண்ணதுனால கேக்குமே வந்து 2 டேஸ் பிஃபோர் பண்ணி ரேப் பண்ணிட்டேன் கிளிக் ரேப்பில். இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம ஒரு 2 டேஸ் கழித்து ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய லேயர்ஸுங்கிறதுனால, நிறைய டயருங்கிறதுனால ஒரே நாளில் என்னால் ஃபுல்லாக ஓவன்லெஸ்ங்கிறதுனால ஃபுல்லாக பண்ண முடியாது. நம்ம பிரேக் பண்ணி தான் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி பண்ணி இதே ஓவன் இருந்ததுன்னா நம்ம ஒரே ஸ்ட்ரெச்சில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து விப்பிங் பவுடர் தான் நான் எடுத்தேன். பேக்கிங் வெப்பில் விப்பிங் பவுடர் தான் எடுத்தேன். அது ஒரு 300 கிராம்ஸுக்கு பாதி பால் பாதி தண்ணிங்கிற மாதிரி ஒரு 600 ml வந்து லிக்விட் சேர்த்து நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணணும். ஹை ஸ்பீடில் வச்சு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு வந்து நான் வந்து பீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணணும். இதுலேயும் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். பட் ஆல்ரெடி அவங்களே கொஞ்சம் வெனிலா சேர்த்து தான் வைப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நல்லா நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஐசிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் ஆகுது இந்த லிக்விட் மிக்ஸை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் நம்ம எடுக்கணும். இதுவுமே நான் முன்னாடி பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். நம்ம ஐசிங் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி நம்ம எடுத்து பண்ணால் போதும். இப்போ கேக்கை நல்லா லேயர் பண்ணலாம்னு சொல்லிட்டு 3 லேயராக கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டயரும் 3 லேயர் அந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே சுகர் ஃபஸ்ட்டு ஒரு லேயரில் வந்து சுகர் சிரப் போட்டு விப்பிங் க்ரீம் போட்டுட்டு அந்த நம்ம பண்ண க்ரஷ்ஷை போட்டுட்டு அதுக்கு மேலே அப்படியே வந்து ஒயிட் சாக்லேட்டை தூவிட்டேன். இது வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான். லாஸ்ட் இயர் வந்து நான் பண்ண கேக் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டு. இந்த இயர் வந்து ஒயிட் ஃபாரஸ்ட்டுக்கு போயிடலாம். ஏன்னா அவங்க பாப்பா ட்ரெஸ் பார்த்திங்கன்னா எங்கள் சிஸ்டர் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க பர்த்டேக்கு. அது வந்து ஒரு மாதிரி க்ரீம் கலர். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே எல்லா தீமும் நான் வந்து சூஸ் பண்ணிவிட்டேன். கேக் பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபாரஸ்ட்டு. கலர்ஸ் வந்து தீம் கலர்ஸ் வந்து ஒயிட்டு, பிங்க்கு, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு அந்த மாதிரி நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேயராக அடுக்கிட்டு நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணிட்டு ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக மலை மாதிரி பண்ணிட்டேன். பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் மவுண்டன்கிற மாதிரி பண்ணிட்டேன். ஃபுல்லாக அப்படியே சாக்லேட் துருவலாக அப்படியே தூவி விட்டுட்டேன். ஒரு மாதிரி மலை ஷேப்பில் வரணுங்கிறதுனால ஐசிங் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஐசிங் இல்லாமல் கொஞ்சம் இம்ப்ராப்பர் ஐசிங் பண்ணால் தான் நேச்சுரல் மவுண்டைன் மாதிரி ஒரு லுக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். பட் நம்ம 3 டயர்ஸுங்கிறதுனால அது ஆடாமல் அசையாமல் இருக்கணுங்கிறதுனால மேலே வந்து நான் ஸ்டிக் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டிக்காக தான் என்கிட்ட இருந்தது. அதனால் கொஞ்சம் மேலே தெரியிற அப்படி இருக்குது. நம்ம வந்து டெக்கரேஷன்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டபுள்ஸ் கூட கிடைக்கிது. டபுள்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம அந்த லேயர்ஸ் வந்து விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணிடலாம். சுற்றி கோல்டன் பால்ஸ் அங்கங்கே ஒட்டிட்டு கீழே வந்து 3 சாட்டன் ரிப்பன் கலர்ஸ் வந்து இந்த தீம் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிங்க், எல்லோ, க்ரீனை ஒட்டிட்டேன். அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு க்ரம் கோட்டிங் பண்ணிட்டு ஒரு 1/2 hour கழிச்சோ இல்லை 1 hour கழிச்சிட்டோ நம்ம வந்து ஃபைனல் ஐசிங் பண்ணிவிட்டு நம்ம ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்புறம் எப்போ கேக் கட்டிங் பண்ணுறோமோ அதுக்கு 1 hour முன்னாடி எடுத்து நம்ம வந்து கட் பண்ணால் போதும். இப்போ அங்கே டெக்கரேஷனுக்கு போயிடலாம். இந்த மாதிரி ஜன்னலில் தான் செட் பண்ணியிருந்தேன். நான் பேக்ட்ராப் ஒரு ஷால் போட்டுட்டு இந்த ஹாப்பி பர்த்டேவை ஸ்டிக் பண்ணிட்டேன். அப்படியே நான் சேஃப்டி பின்ஸ் யூஸ் பண்ணி அதை ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜங்கிள் தீம் சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஜங்கிள் பலூன்ஸ் வச்சுருக்கேன். டைகர்டா, இது டைகர், இது மங்கி, இது ஜிராஃபி, இது கவ், இது லயன், இது ஜீப்ரா. கியூட்டா இருக்குல்ல? எப்பிக்கு உனக்கு பிக்கும் தான். அம்மா ஜங்கிள் தீம் பண்ணியிருக்கேன். ஜங்கிள் தீம் இது எல்லாம் அதில் பலூன்ஸ். மங்கி, டைகர், ஜீப்ரா, லயன், இது என்னது கவ், இது ஜிராஃபி, இது என்னது. அவள் ரொம்ப குஷியாயிட்டா என் பொண்ணு. இந்த பலூன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, அந்த அனிமல் பலூன்ஸ்லாம் பார்த்துட்டு செம்ம குஷியாயிட்டா. இப்போவே இந்த நிமிஷமே கேக் கட் பண்ணோன்னு அடப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. இதான் நம்ம ஃபைனல் கேக் பாருங்கள். இப்போ நம்ம பண்ண எல்லா டாப்பர்ஸையும் அங்கங்கே மலையில் நிற்கிற மாதிரி வச்சுட்டேன். இதெல்லாம் அவளுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர்ஸு, 2 பேபிஸ்க்குமே பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர்ஸ். ஸோ அதை வந்து நம்ம அழகாக இப்படி வச்சேன். அவளை வச்சுட்டே தான் இதை வச்சேன் நான். அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. பார்த்துட்டு ஐ ஐ ஐ ஐ சொல்லிகிட்டே இருந்தா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவள் ஹாப்பினஸ் தான் நம்மளோட ஹாப்பினஸ்ஸு. ஸோ அதனால் சூப்பராக இருந்தது. கேக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. அதான் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வ்ளாக் போட்டிருக்கேன். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.